ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லோரும் தமிழில் பார்த்தோன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்ட்டு. நம்ம இன்றைக்கி கிளியோபாட்ரா த குயின் ஆஃப் ஈஜிப்ட் அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டோரி எந்த டைமில் ஆரம்பிக்குதுன்னா 2000 இயர்ஸ் முன்னாடி அலெக்சாண்டர். அலெக்சாண்டர்ன்ற யாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வேர்ல்டே டேக் ஓவர் பண்ணணும்னு நினச்ச ஒரு மனுஷன். ஸோ இவர் வந்து ஈஜிப்டில் வந்து ஒரு வார் நடத்துகிறாரு. அந்த வாரில் வின்னும் பண்ணுறாரு. ஸோ அந்த வாரில் வின் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு டோலமி அப்படின்ற அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்களுடைய வம்சாவளிகள் கிட்ட அந்த ஈஜிப்டை வந்து ஒப்படைச்சி இவர் வந்து ஒரு கண்ட்ரிக்கு போகிறாரு. இப்போ இந்த டோலமி 1 இவர் தான் வந்து கிளியோபாட்ராவுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டோலமி 1 மாதிரி டோலமி 12 வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கிங்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ டோலமி 12 இவங்களுக்கு தான் வந்து கிளியோபாட்ரா வந்து பிறக்கிறாங்க. ஸோ இவங்க பிறந்தவொடனே வந்து 4 வயசுலேயே ஹீப்ரூ, கிரீக் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 லாங்குவேஜஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தென் அட் த ஏஜ் ஆஃப் 7 இந்த வயசுலேயே அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் டியூட்டிஸ் அவங்க அப்பா கூட சேர்ந்து என்னென்ன மாதிரி கவர்மெண்ட் கடமைகள்லாம் ஆட்டுறாங்க அப்படின்றத இவங்க நிறைய கற்றுக்குறாங்க. கிளியோபாட்ரா அவங்க அப்பா டோலமி 12 அவர் வந்து அவங்க மகள் தான் வந்து நெக்ஸ்ட் குயினாக வரணும் அப்படின்றத நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அதுக்காக வந்து அவங்க குயின் கிளியோபாட்ராக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லித்தராங்க. மக்களை எப்படி வந்து வழி நடத்தணும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி நல்லது செய்யணும், இந்த மாதிரி பஞ்சம் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ளணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவங்க அப்பா டோலமி சொல்லித்தராரு. அண்ட் கிளியோபாட்ராக்கு 17 வயசு ஆகிறப்ப அவரோட அப்பா வந்து ஒரு நேச்சுரல் டெத் அடைகிறாரு. அண்ட் தென் அவங்க கிளியோபாட்ரா நெக்ஸ்ட்டு அந்த அரியாசனத்தில் ஏறுறாங்க. பட் இந்த அரியாசனத்தில் ஏறணுன்னா வந்து ஜஸ்ட் குயின் ஒருத்தவங்க மட்டும் ஏற முடியாது. அவங்க வந்து யாரையாவது மேரி பண்ணியிருக்கணும். ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு வழிமுறை இருந்திருக்கு. அந்த அரச குடும்பத்தில் பிறந்தவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிக்கணும். விச் மீன்ஸ் கிளியோபாட்ரா அவங்களுடைய பிரதர், சின்ன தம்பி, அவங்களுக்கு 10 வயசு தான் இருக்கும். ஸோ அவங்களே மேரி பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளியோபாட்ரா இந்த குயின்ற போஸ்டிங் வந்ததுக்கப்புறமேல்ட்டு பீப்புள்ஸ்க்கு அந்த நாட்டு மக்களுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க. அண்ட் தென் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை வந்து பிரேவாக ஃபேஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அவருடைய சின்ன தம்பி, அதாவது அந்த 10 வயசு தம்பி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கப்போ இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானா இந்த மாதிரி நம்மளுடைய பேர் வந்து வரலாற்றில் நிலைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி கிளியோபாட்ரா வந்து எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்ற விதத்தில் ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயம் எப்படி கிளியோபாட்ராக்கு காதுக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி அவங்க தம்பியே வந்து அவங்கள கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட கிளியோபாட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா ரோமில் ஜூலியஸ் சீசர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னோட சொந்த தம்பியே வந்து என்னை கொல்ல பார்க்கணும் அப்படின்ட்டு. ஜூலியஸ் சீசரும் இவ்வளோ பெரிய நாட்டோட குயின், அதுவும் இவங்க வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ அவங்க கேட்டு இந்த உதவியை வந்து நம்ம மறுக்க முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவங்களும் வந்து உதவி செய்கிறாங்க. அண்ட் ஜூலியஸ் சீசர் வந்து அந்த பேட்டிலில் வின் பண்ணுறாங்க. அந்த பேட்டிலில் வின் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு அகைன் குயின் கிளியோபாட்ரா அவங்களோட அரியாசனத்தில் ஏறுறாங்க. பட் அகைன் அதே கண்டிஷன் தான், இவங்க வந்து தனியாக அரியாசனத்தில் உட்கார முடியாது. அதுக்காக அவங்களோட இன்னொரு சின்ன தம்பியை மேரேஜ் பண்ணுறாங்க. அந்த டைம்லேயே வந்து ஜூலியஸ் சீசரும் வந்து இந்த ஈஜிப்டில் வந்து தங்குறாங்க. விச் மீன்ஸ் கிளியோபாட்ராக்காக சேஃப்டிக்காக இங்கே வந்து தங்குறாங்க ஈஜிப்டில். ஜூலியஸ் சீசரும் அவங்க நாட்டு வழிமுறை இதையெல்லாம் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்க கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விச் மீன்ஸ் ஈஜிப்டில் வந்து நிறைய கல்ச்சர்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு அந்த கல்ச்சரல்ஸ்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுறாரு. இதே டைமில் ஜூலியஸ் சீசருக்கு கிளியோபாட்ரா மேலே ஒரு அஃபெக்ஷன் வருது. ஸோ கொஞ்ச நாள் கழித்து ஜூலியஸ் சீசரும் ரோமுக்கு போகிறாரு. அந்த டைம்லேயே கிளியோபாட்ரா ஜூலியஸ் சீசர் கூடயே ரோமுக்கு போகிறாங்க. இந்த டைமில் ஜூலியஸ் சீசருக்கும் கிளியோபாட்ராவுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் என்னென்னா சிசேரியன். அவங்கள வந்து லிட்டில் சீசர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் ஜூலியஸ் சீசர் ரோமுக்கு போனதுலேருந்து அங்கே இருக்கிற கல்ச்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா இங்கே ஈஜிப்டில் ஒரு சில கல்ச்சரெல்லாம் கவனிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சில கல்ச்சரில் பிடிச்ச விஷயத்தெல்லாம் வந்து இங்கே ரோம் கண்ட்ரி கொண்டு வராரு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியில் நிறைய விஷயத்த மாற்றுறாங்க. இப்போ இந்தியாவில் எப்படி பார்லிமெண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய இடம்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு சில சீட்ஸ் இருக்கும், அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ரோமில் செனட் சபை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நிறையா பெரிய தலைக்கட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் கூடி பேசுகிறாங்க. இந்த ஜூலியஸ் சீசர் வந்ததுலேருந்து ஈஜிப்ட்லேருந்து வந்ததுலேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயத்த மாற்றிட்டு இருக்கான், நம்மளுடைய கலாச்சாரத்தையே வந்து நிறையா மாற்றுறான், இதனால் நம்ம கல்ச்சர் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்த நல்லா கூடி பேசிட்டு சரி இவனை இப்படியே விட்டோம்னா வந்து சர்வாதிகாரி ஆயிடுவான், இதுக்கு நம்ம வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் சீசரை செனட் சபையிலேயே கொலை பண்ணுறாங்க. அண்ட் கிளியோபாட்ராக்கு இந்த விஷயம் போகுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம ரோமில் இருந்தோம்னா நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அகைன் ஈஜிப்டுக்கே போகிறாங்க. ஈஜிப்டுக்கு போனவொடனே அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா அவங்க மேரேஜ் பண்ணாங்களா அவங்களோட செகண்ட் பிரதர் அவங்களும் வந்து ஏதோ ஒரு மர்மமான விதத்தில் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இதை கேட்ட கிளியோபாட்ரா ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. மறுபடியும் அதே விஷயந்தான், தனியாக ஒரு விமனாக ஈஜிப்டோடைய சபையில் ஏற முடியாது. இட்ஸ் மீன்ஸ் அந்த குயின் அந்த இதில் அரியாசனத்தில் ஏற முடியாது. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜூலியஸ் சீசருக்கும் கிளியோபாட்ராவுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதுதான் வந்து சிசேரியன், லிட்டில் சீசர்னு சொல்லுவாங்க. ஸோ அவனை வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு அகெயின் கம்பேக் டு த பவர் ஈஜிப்டில் வந்து அரியாசனத்தை ஏறுறாங்க. இந்த டைம் கிளியோபாட்ரா பவருக்கு வந்ததுக்கு அப்புறமேல்ட்டு நாட்டில் நிறைய மாற்றம் கொண்டு வராங்க. மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லது செய்கிறது.
உலகமே வந்து கிளியோபட்ரா மாதிரி ராணி வேணும் அப்படின்றத எதிர்பார்க்கறது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. அண்ட் கிளியோபட்ரா அவங்கள காடோடைய இன்னொரு பிறவி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லி மக்களை வந்து நல்லா வழி நடத்திட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப லக்ஸூரியாகவும் மாற ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய காயின்ஸ்லலாம் அவங்களுடைய ஃபேஸை பொறிக்கிறது, அப்புறமேல் பில்டிங்ஸ்லலாம் அவங்களோட பேர் எழுதி வைக்கிறது, சிலை செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் கிளியோபட்ரா பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் பெரிய பெரிய லக்ஸுரி ஷிப்லாம் வந்து ஈஜிப்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து உலக நாட்டுகளுக்குலாம் பரவ ஆரம்பிச்சது. கிளியோபட்ராவோட 28வது வயசில் இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகுறாங்க. அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்ட ரோமில் இருக்கிற 3 பேர், அவங்க யார் யாருன்னா மார்க் ஆண்டனி, லேவரஸ், ஆக்டோவியன், இவங்க 3 பேரும் வந்து ஜூலியஸ் சீசரோடைய ரொம்ப லாயல்ட்டியான ஃப்ரெண்ட்ஸ் அண்டு அவங்களுடைய சொந்தக்காரங்களும் கூட. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளியோபட்ரா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் ஜூலியஸ் சீசரை செனட் சபையில் வச்சு கொலை பண்ணிட்டாங்க, இதுக்கு எங்களுக்கு வந்து யார் யார் கொண்டாங்க அவங்கள வந்து நாங்கள் பழி வாங்கணும் அப்படின்ற விதமாக கிளியோபட்ரா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இவன் தான் கிளியோபட்ராவும் ஜூலியஸ் சீசரும் ஒரு குழந்தைய பெற்றிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேரும் நல்லா லவ்வும் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்தோட கை கொடுத்துட்டு அந்த ரோமில் வந்து யார் யார் வந்து செனட் சபையில் ஜூலியஸ் சீசரை கொண்டாங்களோ அவங்களெல்லாம் வந்து கொலை பண்ணுறாங்க கொடூரமாக. இந்த மாதிரி செனட் சபையில் இருக்கவங்களெல்லாம் கொண்டதுக்கு அப்புறமேல்ட்டு மார்க் ஆண்டனி, லெபடியஸ், ஆக்டோவியன் இவங்க 3 பேரும் ரோமை வந்து 3ஆக பிரித்து ஆள ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து லெபடியஸ் இவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஏதோ இறந்து போயிடுறாரு. அண்ட் தென் வந்து இவங்க இந்த மார்க் ஆண்டனியும் ஆக்டோவியஸ் இவங்க 2 பேத்துக்கும் ஒரே சந்தோஷமாயுது. சரி இதை நம்ம வந்து 2ஆக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மார்க் ஆண்டனி ஒருத்தர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் இங்கே வந்து ஆக்டோவியன் இவங்க 2 பேரும் வந்து மாற்றி ரோம் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஏரியாவாக. இந்த சந்தோஷமான விஷயத்தை கிளியோபட்ராவுக்கு தெரிவிக்கிற விதமாக அவங்க வந்து கூப்பிட்றாங்க அவங்க நாட்டுக்கு, ஈஜிப்டுக்கு வந்து அழைப்பு விடுறாங்க. இந்த மாதிரி ரோம் நாட்டுக்கு வாங்க, நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி எங்களால் சாதிச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்புகிறாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. அதை கேட்டு கிளியோபட்ரா ராணியும் அவங்க வந்து வராங்க. அதுவும் சாதாரணமெல்லாம் வரல, பெரிய லக்ஸுரி ஷிப்பு, பெரிய படை, அண்ட் தென் வந்து அவங்களும் வந்து அதிகமான மேக்கப்பு. கிளியோபட்ரானாலே எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவ்வளோ மேக்கப், அவ்வளோ பாடி கார்ட்ஸ், அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக வராங்க. ஸோ அதை பார்த்தவொடனே ரோம் நாட்டு மக்கள் வந்து ரொம்ப வாயடிச்சு போயிடறாங்க. இதை பார்த்தோன்னே மார்க் ஆண்டனிக்கு கிளியோபட்ரா மேலே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வருது. மார்க் ஆண்டனி கிளியோபட்ரா கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியோபட்ராவும் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. அண்ட் தென் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க 2 பேத்துக்கு நடுவில் 2 குழந்தை பிறக்குது. ஹீலியோஸ், செலினா இவங்க 2 பேரும் ட்வின்ஸ். இவங்க பிறந்ததும் இவங்க வாழ்க்கை நல்லா தான் போகுது. அண்ட் மார்க் ஆண்டனி வந்து ஈஜிப்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டோவியன் வந்து மொத்த ரோமையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் போகுது. மார்க் ஆண்டனிக்கு வந்து ஒரு யோசனை வருது, பார்த்தியன் எம்பரர்ஸ்ன்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க கூட வார் நடத்தி நம்ம அந்த கண்ட்ரி எப்படியாவது கேப்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா வந்து டோலமிஸ் இவங்களாம் வந்து இந்த மாதிரி அந்த கண்ட்ரியை கேப்சர் பண்ணணும்னு போயிருக்காங்க. ஸோ அவங்களால கேப்சர் பண்ண முடியல. இதுக்காக வந்து இந்த மாதிரி நிறைய கப்பல் படை, இந்த மாதிரி நிறைய விஷயம் தேவைப்படுது. அதுக்காக மார்க் ஆண்டனி என்ன பண்ணுறாருன்னா இந்த கிளியோபட்ரா குயின் இவங்க கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஷிப்பெல்லாம் தேவைப்படுது வார்க்காக, அதுக்காக வந்து நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோமில் ஒரு சில இடத்த எழுதி வைக்கிறேன், இதெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு மார்க் ஆண்டனியும் கிளியோபட்ராவும். ஸோ கிளியோபட்ராவும் இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்காங்க. சரி ரோமில் கொஞ்சம் இடத்த வந்து ஹீலியோஸ் அண்ட் செலினாவுக்கு எழுதி வச்சுருங்க அப்படின்ற விதமாக. அண்ட் ரோம் ஆண்டுட்டு இருக்க ஆக்டோவியன் வந்து இதை கேட்டவுடனே ரொம்ப கோவப்படுறாரு. அண்ட் அவங்க மக்களும் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா ஒரு ரோம் நாட்டு ரத்தமே இல்லாத ஒரு 2 குழந்தைங்க, அவங்களுக்கு எப்படி வந்து ஈஜிப்டில் இருக்கிறவங்க வந்து எப்படி இதுக்கு சொந்த உரிமை கொண்டாட முடியும் அப்படின்ற விதமாக ஆக்டோவியன் வந்து இங்கே ஈஜிப்டில் இருக்கிற மார்க் ஆண்டனி கூட போர் தொடுக்கிறதுக்காக ஒரு இதை அனுப்பிச்சி விட்றாரு. நீங்கள் 2 பேரும் வந்து இந்த மாதிரி போருக்கு வாங்க, அப்புறமேல்ட்டு வந்து நீங்கள் ரோமை கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. கிளியோபட்ரா அண்ட் மார்க் ஆண்டனி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆக்டோவியனை எதிர்த்து போர் செய்கிறாங்க. போர் செஞ்சதில் அண்ட் கிளியோபட்ராவும் மார்க் ஆண்டனியும் வந்து ரொம்ப லாஸ் ஆகுறாங்க. லாஸ் ஆனதுக்கு அப்புறமேல்ட்டு கிளியோபட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க நம்ம அலெக்சாண்ட்ரியா போயிடலாம் அப்படின்ட்டு மார்க் ஆண்டனி கிட்ட கேட்குறாங்க. மார்க் ஆண்டனி வந்து இல்லை, என்னால் வந்து இந்த மாதிரி தோத்துட்டுலாம் வர முடியாது, நான் இன்னும் கொஞ்சம் மக்களை திரட்டி நான் இன்னும் பவராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேறு இடத்த நோக்கி போகிறாரு. கிளியோபட்ரா அலெக்சாண்ட்ரியா போயிடுறாங்க. இப்போ இந்த மார்க் ஆண்டனி வந்து கொஞ்சம் படையை திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல ஆக்டோவியன் வந்து மார்க் ஆண்டனியை கேப்சர் பண்ணி சிறப்பிடிச்சிட்டாரு. இந்த விஷயத்தை கேட்டவுடனே கிளியோபட்ராவுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. அது மட்டும் இல்லை, ஆக்டோவியன் வந்து ஈஜிப்டை கேப்சர் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இதையே வந்து கிளியோபட்ரா கேட்டவுடனே அவங்கள சுற்றி அவங்க கேஸ்டில் சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்குறாங்க. கிளியோபட்ரா ஷீல்டு மாதிரி உருவாக்கி அவங்கள வந்து அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. கிளியோபட்ரா நினைக்கிறாங்க, சரி இதுக்கு மேலே நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து ஒரு சூசைட் லெட்டர் எழுதுறாங்க. சூசைட் லெட்டரில் நான் வந்து இந்த மாதிரி சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி மார்க் ஆண்டனிக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சி விட்றாங்க. இதை வந்து இங்கே ஆக்டோவியன் உடைய பிரிசன் அங்கே வந்து மார்க் ஆண்டனியா கிட்ட சேர்த்துறாங்க. சேர்த்தா அவன் வந்து மார்க் ஆண்டனியை படித்து பார்த்தவொடனே மார்க் ஆண்டனியா வந்து சூசைட் பண்ணி செத்து போயிடுறாரு. பட் ஒரு சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, மார்க் ஆண்டனியா வந்து கிளியோபட்ராவை போய் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி அவங்க 2 பேரும் வந்து ஒன்றா தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தியரிஸ் இருக்குது.
இந்த டைம் கிளியோபாட்ரா வந்து உயிரோட தான் இருக்காங்க. எப்போ மார்க் ஆண்டனி இறந்து போனாங்களோ, இந்த நியூஸை கேட்டவொடனே அவங்களும் மனசொடைஞ்சு போயிறாங்க. அண்ட் ஆக்டாவியன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி இவருக்கு இறுதி சடங்கு பண்ணணும்ல, அதுக்காக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து ரோமுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஆக்டாவியன் கிளியோபாட்ராவை. ஸோ கிளியோபாட்ரா வந்து இறுதி சடங்குலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து ஒரு நியூஸ் என்ன வருதுன்னா, கிளியோபாட்ராவும் அப்புறமேட்டு அவங்களோட பசங்க ஹீலியோஸ், செலினா இவங்க 3 பேர்த்தையும் வந்து சிறைப்பிடிச்சி ரோமோடைய ஸ்ட்ரீட்டில் வந்து நடக்க வச்சு கூட்டு போய் அவங்கள சிறைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளியோபாட்ராக்கு நியூஸ் வந்தது. இந்த நியூஸை கேட்டவுடனே அவங்க தாங்கிக்க முடியாமல் ஒரு கொடிய விஷ பாம்பை எடுத்து சூசைட் பண்ணிக்கிட்டதா ஒரு சில ஸ்டோரிஸ் இருக்குது. ஃபைனலி ஆக்டாவியன் என்ன பண்ணுறாருன்னா, மார்க் ஆண்டனி அப்புறமே கிளியோபாட்ரா இவங்க 2 பேரையும் வந்து பக்கத்துலேயே புதைச்சதா ஒரு சில தியரிஸ் இருக்குது. பட் இது எவ்வளோக்கா உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ கிளியோபாட்ரா ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்ற என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஆட்சி முறை வந்து அவ்வளோ நல்லா இருந்திருக்கு. ஈஜிப்தியன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பஞ்சமே வந்ததில்லை கிளியோபாட்ரா ராணி ஆண்டுட்டு இருக்க வரைக்கும். அண்ட் தென் வந்து வேர்ல்டு வைடாக ஏன் ஃபேமஸ் ஆனாங்கன்னா, இதுதான் காரணம், அவங்களுடைய அழகு அண்ட் தென் அவங்களுடைய ஆட்சி முறை. இதுக்காக தான் வந்து கிளியோபாட்ரா ஃபேமஸ் ஆனாங்க. அண்ட் தென் இவங்க ரூல் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் அப்போசிங் பார்ட்டி எதுவுமே இருந்ததில்லை. விச் மீன்ஸ் இப்போ வந்து தப்பாக ரூல் பண்ணாங்கன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்குறது, இந்த மாதிரி எந்த விஷயமுமே நடந்ததில்லை. அதனால தான் வந்து இவங்களோட ஆட்சி வந்து ரொம்ப பொன்னான காலம் அப்படின்ட்டு ஈஜிப்தியன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் கிளியோபாட்ரா இறக்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கல்லறையை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சாபத்தை விட்டுட்டு போகிறாங்க. அதனால தான் இன்னி வரைக்கும் யாராலையும் கிளியோபாட்ராவுடைய கல்லறையை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ குயின் கிளியோபாட்ரா இவங்களை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய கல்லறையை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அவங்க வந்து இந்த உலகத்தில் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை நமக்கு அடுத்து ஏலியன்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஜீவராசி வந்து குயின் கிளியோபாட்ராவுடைய கல்லறையை கண்டுபிடிக்குமா முடியாதா? ஸோ இதுதான் எனக்கு இருக்கிற டவுட். கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா?